என்ன சமைச்சு போட்ட? ஹலோ, நான் தான் சுகமா இருக்கணும். நீங்க ஏப்பா சுகமா இருக்கீங்க? ஒப்பாரியா வைக்கிறீங்களே. உங்க சோகம் எங்களை தாக்குதுமா? ஆமா, நல்லா தாக்குச்சு போ. நான் கேக்குறேன், உங்களுக்கு ஒருவேளை இங்க வர சொல்லிட்டு பெரிய பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டாரோ? இருக்கலாம். ஜோடி பொறுத்தா அப்படி இருக்கும். ஆமா, பெரிய பொண்டாட்டி இருக்கும். கொலிச்சு அது நம்ம சொல்லுவாங்கல்ல, கிழிச்சு வச்சக்காரன் பொட்டியை தூக்கிட்டு போன மாதிரி. ஆமா, அது கத்திரிக்காய் காலு கை முளைச்ச மாதிரி இருக்கும். இவரு தென்னை மரத்துல பாதி இருப்பாரு, நல்லா இருக்கும், அழகா. அடையாங்க யாரு நீங்க பார்க்க மாட்டீங்க, தெரியும். அந்த ஆளு ஒரு ப்ராடுன்னு நீ அடுத்த கட்ட ப்ராடு. உங்க வர்க்கமே ப்ராடு தானாயா? ஆம்பளை வர்க்கமே ப்ராடா? ஆமா ஆமா, விடுங்க. வந்தாருனா நான் இங்க இருக்கேன்னு சொல்லக்கூட கூடாது. நீங்க இங்கதான் இருக்கிய, அவரை கேட்கல அப்படின்னு சொல்ல. கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? எங்களை கேட்கல, நல்லா சாடையா உங்களை பேசுது. அஞ்சுகம் கடலாயே, அஞ்சுகம் சம்மதிக்கலை அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப கோபத்தில் இருக்கா? காரணம் என்ன? முதல் மனைவி அந்த அஞ்சுகம் எவ்வளோ பெரிய மனசு தெரியுமா? அவளுக்கு தான் நல்ல மனசு நினைச்சேன். எவ்வளோ பெரிய மனசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ, அதை விட எவ்வளோ பெரிய இந்த மனசு இருக்கே. உங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாதான். நீ அங்கே போய் நிற்கிற கடலாயி, மனசை பார்த்துடக்கூடாதுல்ல. கடலாய், நீ நினைப்பது போல் நான் தவறானவன் அல்ல. என்ன செய்ய சொல்லுகிறாய்? பாவம் பெட்டிக்காரர், பாவம். நல்லா கேளு. நல்லா. இத்தனைக்கும் காரணம் யார் தெரியுமா? நான் அல்ல, இத்தனைக்கும் காரணம் உங்கள் மாமா தான். ஆமாம், நான் உடனடியாக உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம், ஏய் மதுரையிலேருந்து வந்தாயில எங்கே போகிற? என் மனைவியை பார்க்கணும். மனைவியை பார்க்குறியா? போடா கும்பகோணத்துக்கு. என்னங்க கும்பகோணத்துக்கு எதுக்கு? அங்கே பிரச்சனை இருக்குது. போ கும்பகோணம் போ. சரி, கும்பகோணம் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துட்டேன். மறுபடி வரணும்னு எண்ணும் பொழுது, டேய் எங்கே போகிற? என் மனைவியை பார்க்க போகிறேன். மனைவியை பார்ப்பேன். பெரிய பிராடுப்பா பேசுறீங்க. வாய திறந்தாலே அம்புட்டும் போய் அவரு வீடு எவ்வளவுதான் போய் சொல்லுவீங்க? உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க போல இருக்கு பொய்ன்னு சொல்றதுக்காகவே. சீர்காழியில பிரச்சனையா? ஆமா, ரொம்ப முக்கியம். இப்ப சீர்காழியில பிரச்சனை, அத முடிச்சு போய் தீர்க்க போறாரு இப்ப அவரு. அந்த அந்த பிரச்சனையை பூரா தீர்த்து. ஆமா ஆமா, உங்களால பிரச்சனை வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியல. எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா? கடலாய், ஊர் ஊரா காரணத்துக்கு ஊர் ஊரா நடக்க முடியாம தெரியாது. இங்க பாரு, அந்த 4 பேர் வீட்டுக்கு போனாலும் நடக்க முடியல. கடலாய், என் மனசுல எவ்வளவு ஆசைகள் தெரியுமா? அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிற மாட்ட. ஏன்னா நீ என்ன, பெண்கள் பூராமே அப்படித்தான். சரி, யாருக்கிட்ட சரி ஒத்து போமா, ஒத்து யாருக்கிட்டையாவது பேசிட்டா போதும், உடனே கோபம் வந்துடும். நீ நினைப்பது போல் நான் அல்ல. என் உயிர் போனால் உன்மடியிலும், உன் உயிர் போனால் என் மடியிலும் தான் போகுமே தவிர. ஐயோ, நெஞ்ச வலிக்குதுடா சாமி. போய் இந்த வசனத்தை அங்கேயும் சொல்லியிருப்பாரோ? கீபோர்டு எடுத்து மாப்ள, எவராலும் பிரிக்க முடியாது. இந்த வசனத்தை அங்கேயும் சொல்லியிருப்பாரோ? இருக்கலாம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வந்த வசந்தம் வந்ததா. நேர்ல வந்து பார்க்க மக்கள்ல எங்கேயோ போய் உட்கார்ந்து கடிதம் எழுதினாராம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம்
என்னம்மா புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும் 1000 கேட்க சொன்ன யாரையா நீ கேஞ்சு போயா கடலாய் இங்க வர கொடலாயா ஏன் அங்க போகிறாய் அவர் பேசிட்டு இருக்காருயா அங்க பூரா கரண்ட் இருக்கு விடுங்க பாவங்க ஏதாவது ஒண்ணுனா இனிமே போக மாட்டாரு எனக்கு காட்டு சீனாடி பறவை வரட்டும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு என் மனதை புரிந்து கொள்ளாத ரொம்ப முக்கியம் அப்ப மனசை புரிஞ்சுக்கிறாங்க ஏங்க போனீங்களே அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு அங்கேயே இருக்கணும் உங்களை யார் வர சொன்னது என்ன நீ நினைப்பது போல் நான் அல்ல. ஆமா அவன் ரொம்ப நல்ல மனுஷன். நான் ரொம்ப நல்லவன். யோக்கியமானவர். தவறாக யோக்கியர் வராரு ஜொம்ப எடுத்து உள்ள வையின கதையை தான் உங்க சொல்லும். என்னது நாடு சொல்லும். 5 பொண்டாட்டின்னு. அம்மா அது உலகம் அறிந்தது தானே. அதற்காகவா கோபம்? எப்படி பேசி சமாளிக்கிறாரு. உங்களுக்கு தான் மனசாட்சி இல்லையா? எவ்வளவு அழகா இருக்காங்க. சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க இவங்களை விட்டுவிட்டு எப்படி போனீங்க? எப்படிங்க மனசு வருது? இவங்களை விட்டுவிட்டு பாக்கும்போது எப்படி அப்படியே வானம் கையில எடுத்து அங்க கூட கொண்டு போய் எழுது வராமா. பிராடு மட்டுமா? உலகமகா பிராடு. ஆகாயத்திலேயே கோட்டை கட்டி வச்சிருக்க உனக்கு. கோட்டை கட்டி அங்க தூக்கி கொண்டு போய் என்ன உட்கார வைங்க. வேற என்ன வச்சிருக்கீங்க? பாதாளத்திலேயும் கோட்டை கட்டி வச்சிருக்கிறேன். பாத்திர கூடாதே அப்படின்னு யாருக்கும் தெரியாம. இன்னும் யாருக்கும் தெரியாம என்ன பண்றீங்களோ தெரியல. நான் காண்பது சொர்க்கலோகம். சொர்க்கலோகம். கானம் பாடும் நேரம் நான் காண்பது சொர்க்கலோகம். உன் சிவந்த இதழின் ஓரம் பாடும் உன் சிவந்த இதழின் ஓரம் வெண்ணிலா முகப்பாடு அது கண்ணிலே சுகம் உருவம் அழைக்கும் இது பூத்து குலுங்கும் ஓடை. இளமை அழகு மிஞ்சும் இளமை அழகு மிஞ்சும் அதில் இயற்கை வந்து கொஞ்சம் வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது. வாயத்தை அப்பட்டு போய் மலர் ஒன்றின் ஒன்று பேசும் மலர் ஒன்றின் ஒன்று பேசும் சிரித்து மகிழும் நெஞ்சம் உன்னை தேடி வந்தேன் தஞ்சம். சிரித்து மகிழும் நெஞ்சம் உன்னை தேடி வந்தேன் தஞ்சம். சுகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ண மகிழும் வானவில் சின்னுருவில் சென்று ஆடுது. நல்லா பேசுறீங்க. ஆளை பார்க்கும்போது நல்லா கொஞ்சுறீங்க. அப்புறம் அந்த பக்கம் இங்க விட்டு அந்த பக்கம் போனா அப்படியே மறந்துடுறது. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இறங்கலையா? என்ன இறங்கல? எப்படியா இறங்கும்? மனசு அவர் பண்றது பூரா துரோகம். எப்படியா இறங்கும்? பாரு, தட்டு பேசாதீங்க. உனக்கு எப்படி ஆசைகள் இருக்கோ இதே மாதிரி தானே உன் அக்கா மாதிரி இருக்கு. அதுக்கு அக்கா இருக்குமா இல்லையா? பாவம் தானே. ஏன் இப்படி பேசுறீங்க? போங்க, உங்க மேல நான் கோபமா இருக்கேன். எனக்கு கோபமே இல்ல, உங்களுக்கு தான் இருக்காது. ஆமா, அதெல்லாம் இருந்தா ஏன் இப்படி போய் 10 நாளா உட்கார்ந்திருப்பீங்களா? கோபம் மட்டுமா இல்ல, எதுவுமே இல்ல. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, உன் மடியிலே படுத்திருக்க வேண்டும். எத்தனை நேரத்துக்கு? இன்னும் 1 மணி நேரத்துக்கு. அப்புறம் அங்க போயிருவீங்க. எங்கேயும் போக மாட்டேன். உன்னை விட்டு இனிமே கன நேரம் கூட புரிய மாட்டேன். ஆமா, உண்மையை சொல்லுங்க. நீங்க பொய்யா சொல்றீங்க. எனக்கு பொய்னா என்னன்னே தெரியாத. உங்களுக்காக நான் சமைச்சு வச்சு கதவை திறந்து வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா? எப்ப 10 நாள் கழிச்சா? இதெல்லாம் அப்பவே கேட்டிருக்கணும். என்ன குறை இல்ல, நிதமும் வந்து கேட்டிருக்கணும். என்னம்மா நான் சொல்றது? அரண்மனையில இவர் வாடகை போவாராமா அந்த பொண்டாட்டி 10 நாள் கழிச்சு வந்து சாப்பிட்டியா 10 நாளா
கடிதம் எழுதியதே வந்ததில்லை, வல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எழுதுனாதானே வரும். இடையில என்ன இடையில வராது, எழுதுனாதானே வரும். சும்மா வந்துச்சானா எப்படி வரும்? எதுக்கு நீங்க நொன்றீங்க? ராசாத்தி உன்னை எண்ணி. ராசாத்தி வேற ஊருக்கு போயிருக்கு. ராப்பகலா கண் விழிச்சே, ராப்பகலா கண் விழிச்சே, இங்க வந்து என் கூட இருக்கும்போது அந்த இன்னொரு பொண்டாட்டி பேர சொல்றாரு ராசாத்தி. ராணி என்ன பண்ணுவேன்? ராணி கண்ணே கண்மணியே. ஆமையா, கண்ணே கண்மணியே ராணி. ஒரு வருஷம் என்னாச்சு? ஒரு வருஷத்துக்கு ராணி வேணா ராசாத்தி வேணா. பிசாசுல கத்த ஆரம்பிச்சிருப்ப சாமர். ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஒரு வருஷம் காத்திருந்த கையில் ஒரு பாப்பா. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஏ முகம் போலே ஓமடி மேலே, ஏ முகம் போலே ஓமடி மேலே. முத்து முத்து பாப்பா முத்தம் ஒண்ணு கேப்பா, முத்து முத்து பாப்பா முத்தம் ஒண்ணு கேப்பா. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. இதெல்லாம் நல்லாதான் இருக்கு, பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. செய்முறை விளக்கம்னா ஒண்ணும் இல்லை. என்ன பண்ண தட்டு பேசாதீங்க. கம்பெடுத்து சுழற்றுவது எதுக்கு? கம்பெடுத்து சுழற்றுவது ஒரு வம்பு வந்து சேரும்போது கண்ணடித்து சுழல வைக்கும் இந்த கட்டழகு குளமாது. பூசையில விழுந்திருப்பேன் என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, எந்த பொண்டாட்டி? பூசையில விழுந்திருப்பேன் என் பொண்டாட்டி, இந்த பொண்டாட்டியா? பொழுது பட்டா எதிரி இல்லே, பொழுது பட்டா எதிரி இல்லே. கட்டிய பின்னாலே கட்டிலின் மேலே, தாலி கட்டிய பின்னாலே கட்டிலின் மேலே. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. குத்து விளக்கேத்தி வச்சு போட்டு வச்சு. குத்து விளக்கா? ஓஹோ, நல்லா இருக்கும். குத்து விளக்கேத்தி வச்சு எப்படி மெத்த ஒண்ணு போட்டு வச்சு. இன்னும் எதிர்பார்க்கிறேன். குத்து விளக்கு அதுலதான் குத்து விளக்கு நிமித்துறது இல்ல, வான நெளிவுல தான் குத்து விளக்கு. அப்படியே குத்து விளக்கு ஏற்றி வச்சு அங்கே மெத்த ஒண்ணு போட்டு வச்சு. மெத்தையிலே நீ இருக்க, நித்திரையை நீ மறக்க, நித்திரையை நீ மறக்க, நிலவிழிதான் சிவக்க, நித்திரையை நீ மறக்க, நிலவிழிதான் சிவக்க, நித்திரையை நான் மறிக்க, நீ 300 நாள் சுமக்க. ஏ முகம் போலே ஓமடி மேலே, ஏ முகம் போலே ஓமடி மேலே. முத்து முத்து பாப்பா முத்தம் ஒண்ணு கேப்பா, முத்து முத்து பாப்பா முத்தம் ஒண்ணு கேப்பா. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. இனிமே அவரை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லுங்க. அவரமா அவங்கள்ட்ட பேசுறீங்க, பொய்யா சொல்றீங்க, இப்படிதான் சொல்றீங்க, ஆசை வார்த்தை காட்டுறீங்க, அப்புறம் நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. நீ போக சொன்னாலும் சரி. 10 நாளா உங்களை நினைச்சு சாப்பிடாம எப்படி துரும்பா இழைச்சு போயிட்டு பார்த்தாலே தெரியுதே. ரொம்ப இழைச்சு போயிட்டேன்ல, ரொம்ப இழைச்சிட்டு சாப்பிடுறதே இல்ல. பாரு என் மனைவிய சாப்பிடாம எப்படி நான் திரும்ப இழைச்சு போயிட்டேன் பாத்தீங்களா? இழைச்ச உடம்ப பாருங்க. உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. பொறாம நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்குமேங்கிற பொறாம அவங்களுக்கு வயித்தடிச்சு பிடிச்சவங்க அம்புட்டு பேருக்கும் பொறாமையா தான் இருக்கு. ஆமா, அது இருக்கட்டும், அது கடத்துற போது நமக்கு தேவையாது. நாம எப்போதும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அத்தி பழம் சவப்பா கேக்க இந்த அத்த மக சவப்பா. நான்தான்
வா வெள்ளை உழுவ ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 தீபம் கொண்ட வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே எப்போது மாறாது இப்போது நான் கண்ட பூவே அத்தி பழம் சிகப்பா சிகப்பா ஒரு தீவளவு பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா குமரி பொண்ணுக்கு தன்னை தந்தா உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரம் இல்ல ஒத்திகையே பார்த்து விட்டா மெத்தைய கொஞ்சம் இல்ல படி அத்தரம் என்ன அவசரம் என்ன உலகில் இருக்கு விருது தரரா 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 பலசபா இந்த அட்டமக சபா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தா சேட்டை இன்னும் குறையல தரரா இருக்கு சங்கதி அத்தமாக சிகப்பா ஒரு திவளகு பொண்ணு என்ன சொல்றீங்க பழ சிகப்பா இந்த அத்தமாக சிகப்பா ஒரு திவளகு பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா ஒரு திவளகு பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா என் மேனியை பார் உடம்பெல்லாம் அரிப்பாக இருக்கிறது என்று எண்ணினே என் மேனியை பார் என் உடம்பை பார் கடவாயே உடம்பெல்லாம் கொம்பளாக வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு பயமாக இருக்கிறது சொல்லி போடு பேசி
எங்கு நம்ம ஊருக்கு வருகை வந்திருக்கும் அதுக்கு என்ன பேசனா புனித அருளானந்த சாமி அவர்கள் அதான் கேட்டேன். இங்கு நம்ம ஊருக்கு வருகை வந்திருக்கும் புனித அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்னவா என்னடா கூட முக்கிட்டு கத்துறா அதுக்கடுத்து என்ன கேட்குறா எங்கே எங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்கும் எத்தனை தடவை சொல்ற சொல்றானும்ல ஒரு இது வரவேற்புனா சரியா செய்யணும்ல சொல்லு மறுபடியும் வந்து வச்சுக்க எங்க நம்ம ஊருக்கு வர வந்திருக்கும் சொல்லியா என்ன சொல்ற உன்னைய சொல்ல என்ன சொல்ல சொல்றனா வாயை திறக்காத சரி முத வரி ரெண்டாவது வரி நீ ஒரு வரி சொல்லு. நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கும் நம்ம ஊருக்கு வருகை வந்திருக்கும் அதைத்தானே நானும் சொன்னேன் ஏதாவது நீ ஒரு ஓ ஈவுக்கு ஒன்று சொல்லிடுற என்ன 2 பேரும் சொல்லுவீங்களா இல்லை சொல்ல மாட்டீங்களா விடிஞ்சிருமா சரி நீ தான் சொல்லி தொலை நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கும் அவ்வளோதான் வெள்ளக்கமார் பிஞ்சுவோம் பிஞ்சு ஆண்டி அளவுக்கு நம்ம ஊருக்கு இங்கு வருகை வந்திருக்கின்ற அன்பு ஐயா புனித அருளாந்தர் ஐயா அவர்களை கிராமத்தின் சார்பாகவும் நெடுமரம் கிராமத்தின் சார்பாகவும் கீழக்குடியிருப்பு சார்பாகவும் பெரியோர்கள் சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று கொண்டு இங்கு வருகின்ற அருளாந்தர் ஐயாவிற்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க எல்லாரும் எந்திரிங்க முடிஞ்சு போங்க வீட்டுகளுக்கு. அட இந்த சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். ஐயா வந்துக்கா எந்திரிச்செல்லாம் சாமி போடணும்ல. ஆமா இங்க போக மட்டும் வச்சு அடிச்சாலும் இங்க ஐயா நம்ம ஊரை பத்தி 2 வார்த்தை உரையாடுவார்கள். அன்பார்ந்த இறைமக்களே, நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை வரவேற்ற விதங்கள் என்னுடைய வருகைக்காக காத்திருந்த வருகையோடு தாங்கள் அனைவரும் காத்திருப்ப நினைக்கும் பொழுது மேலும் மேலும் எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்றது. 6000 மகிழ்களுக்கு அப்பால் எனது சொந்த தாய்நாட்டில் என்னுடைய உறவினரோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களின் நினைவாகவே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது மரவமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புலியாளுக்கு அருகிலுள்ள மொன்னி என்ற இடத்தில் மீண்டும் மறைவுரை ஆற்றுவதற்காக இந்த மரவநாட்டு பகுதிக்கு வருகை புரிந்திருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் இங்கேயே தங்கி உங்களோடு ஒருவனாக எல்லாமல் அந்த இயேசுடைய மெய்மறையை மீண்டும் உங்கள் மத்தியில் பொதிப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு அன்போடு சமாதானத்துடன் வாழுங்கள். நிச்சயமாக நமக்கு தேவையான அனைத்து காரியங்களும் எல்லாமல் அந்த வானுலக தந்தை இறைமையந்தன் இயேசு மன்றாடுங்கள், அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆமாங்க, இங்கே தங்க போறியா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. அன்பு சார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவ ஆலயங்களில் ஒன்று புனித அருளானந்த நாடகம் தான் அங்கங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று இந்து சமுதாயத்தில் ஸ்ரீ வள்ளிதர்மணம் நாடகம் என்று நடக்கின்றது. இந்நாடகத்தை மீண்டும் தொடர நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். புனித அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாறு பின்வரும் சந்ததியாருக்கு தெரிய வேண்டுமென்றால் இதை போன்ற கலைஞர்களுக்கு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்தால் மென்மேலும் இந்த கலை வளர்வதற்கு, கலையில் அந்த வரலாறு வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும். 8 மாதங்களுக்கு முன்பு இதே இந்த மண்ணில் புனித அருளானந்தர் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற இருந்தது. இயற்கையின் சீற்றத்தால், இயற்கையினுடைய காலத்தால், மழையின் காரணமாக மக்கள் கூட்டம் சேரவில்லை. எப்படியாவது நடத்த வேண்டும் என்று இந்த கிராம மக்கள் கடுமையான சிரமப்பட்டு கடந்த ஆண்டு நிறுத்திவிடக்கூடாது என்பது இணங்க நடத்தினார்கள்.
மீண்டும் அதே நாடகத்தை இந்த மண்ணிலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஊர் கிராம இறைமக்கள் அனைவரும் பெரும் முயற்சி எடுத்து செய்திருக்கின்றார்கள். நெடுமரம் கீழக்குடியிருப்பு கிராம இறைமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைங்குடுத்து சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருளானந்தர் சாமி, அருளானந்தர் சாமி, காசி விஸ்வநாதா, எதற்காக எனக்கு இந்த நிலையை தந்திருக்கின்றாய்? பயங்கரமான தொல்நோய் எனக்கு தந்திருக்கின்றாய் இறைவா. நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? மக்கள் வாழும் மண்டபத்தை இடித்தேனா? இல்லை மன்னர்களுக்கு மாறாக ஏதும் நடந்தேனா? கூலி குறைத்தேனா? குறைமரக்கால் ஏதும் விட்டேனா? நிரபராதியாக வாழ்ந்து கொண்டிருந்த எனக்காய் இந்த நோய் வர வேண்டும்? எனக்கு வந்திருக்கிற நோய் சாதாரணப்பட்ட நோய் அல்ல, இது பயங்கரமான கொடிய தொழுநோய். யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யாருடைய நான் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? என்னை உமக்கு கூட பிடிக்கலையே இறைவா. நாட்டில் யார் குடியை நான் எடுத்தேன் இறைவா. மக்கள் வாழும் மண்டபத்தை இடித்தேனா? வாழும் மண்டபத்தை இடித்தேனா? இது மன்றத்திலே போய் வழக்கு உரைத்தேனா? நீதிமன்றத்திலே போய் வழக்கு உரைத்தேனா? கற்றவர் மேல் பழி உரைத்து கலங்கம் சொன்னேனா? கற்றவர் மேல் பழி உரைத்து கலங்கம் சொன்னேனா? கற்றவர் மேல் பழி உரைத்து கலங்கம் சொன்னேனா? கடவுள் இல்லை என்று சொல்லி கருத்தளித்தேனா? கடவுள் இல்லை என்று சொல்லி கருத்தளித்தேனா? யாருக்கு நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா? இந்த ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? என்னை உமக்கு கூட பிடிக்கலையே இறைவா. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? ராமமூர்த்தி, பராசக்தி, ஆயிரம் கண் கொண்ட ஆதிபராசக்தி, இதற்காகமா எனக்கு இப்படிப்பட்ட நோயை தந்திருக்கின்றாய்? தடியத்தவன் தமிழகத்திலே வருகிறான் என்றால் தமிழகத்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக குழுமி இருப்பார்களே. அதோ தடியத்தவன் வருகிறான், அவன் அழகை காண வேண்டும் என்று அப்படி வாழ்ந்து வந்த எனக்காக இந்த நிலைமை. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இந்த தடியத்தவனுக்காக இப்படிப்பட்ட பயங்கரமான கொடிய நோய் வர வேண்டும்? மனதால் யாருக்கும் இந்த தீங்கும் நினைக்காத இந்த தடியத்தவன் நிலைமையை பார் ஆண்டவனே. தடியத்தவன் நிலைமையை பார். களத்தை நோக்கி வீரநடை போட்ட என் கால்கள் எங்கே? வீரவாள் ஏந்திய என் கரங்கள் எங்கே? அம்மா, என் கரங்கள் எங்கே? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது,
கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது தொடுத்த பந்தல் அழகு பார்த்து ஒருவன் மனமிங்கே கொடுத்த பந்தல் அழகு பார்த்து தொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளு ஒருவன் மனமிங்கே பிரித்த பந்தல் கோலம் கண்டு வேதை கொண்ட துயரிங்கே துயரிங்கே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது அருந்து போல உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே ஆசை கயிறு அருந்ததாலே பிரிந்து வாழும் உயிரிங்கே உயிரிங்கே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது கடலாய் அத்தான் தாங்கள் தைரியமாக இருங்கள் அரண்மனையில் கடலாய் வந்து விட்டாயா எங்கே வைத்தியர்கள் வருகிறார்களா என்ன செய்வேன் நான் மனதார யாரு பார்க்காம நான் அங்கே எங்கே பார்த்தாலும் தேடிட்டு வரேன் நீங்கள் இங்கே வந்து இப்படி அழுது கொண்டிருந்தா என்ன அர்த்தம் என் விதியை நினைத்து அழுது கொண்டிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி எதற்காக எனக்காகவா இல்லை உனக்காகத்தான் இந்த கோலத்தில் உன்னை விட்டு நான் போக போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு எப்படியாவது மாமாவிடம் சொல்லி எந்த வைத்தியரை அழைத்து வந்தாலும் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து விடும் நீங்கள் வாங்க போலாம்